सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये. ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினாலையும் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் மற்றும் அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்துடன் துவங்கப்பட்ட இந்த நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் 30வது முறையாக நமது வேதவியாசர் தபோவனம் இந்த இடத்துல 6வது நாளாக இன்றைய தினம் தன்வந்தரி மந்திர சகித சண்டி ஹோமமானது நடைபெற்றுள்ளது. மனித வாழ்க்கை கொடுத்திருப்பது தினமும் இறைவனை வழிபடுவதற்குத்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம். கலியுகத்தில் ஏதோ ஒரு நாமாவை நாம் பயபக்தியோடு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்களிலே ரிஷிகள்லாம் கூறியிருக்கிறார்கள். அதனை அனுசரித்துத்தான் ஆங்காங்க இருக்கக்கூடிய குருநாதர்கள்லாம் வேத சாஸ்திர புராண இதிகாச சம்மதத்துடன் பல வழிபாடுகளை பல பிரார்த்தனைகளை நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள். அந்த வழியிலே சாந்தானந்த மகாசுவாமிகள் அவர்கள் இந்த சண்டி ஹோமத்தை 1956ஆம் ஆண்டு துவங்கி, அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நடந்திருந்தாலும் எல்லாம் இன்னைக்கு கூட நாம காஞ்சி படத்தில் போய் பார்த்தோம்னாக்க மறைத்து கொண்டுதான் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நடக்கும். ஆச்சாரியால் பெரியவா பூஜை வேணா நம்ம பார்க்கலாமே தவிர ஹோமகுண்டம்ங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள தனியாக தான் இருக்கும். அங்கே போய் ஒரு 10 வைத்தியா மந்திரம் ஹோமம் பண்ணிட்டு வெளியில் வந்து பிரசாதம் கொடுப்பார். ஆனால் முதல்ல எல்லாருக்கும் பார்க்க முடியாத ஹோமம் பண்ணணும்னு ஆரம்பித்தது சாந்தானந்த சுவாமிகள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரும் சாஸ்திர சம்மதமாக தான் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஏன்னா வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவலோகத்தில் புண்ணியம் பாபம் இரண்டும் பேசிக்கொண்டன. என்ன பேசிட்டுன்னா நான் முதல்ல போய் யாரும் பிடிக்கிறது. அப்ப இந்த பாப புருஷன் என்ன சொன்னான்னா, நான் தான் போகிறேன். ஏன்னா தேவதைகளுக்கு யார் முக்கியமான உலகத்தில் தேவையோ அவனை போய் பிடிக்க போகிறேன். அக்னிவை ஜாத்தம் பாப்மாஜித்ரா. அக்னி பகவான பாப்பம் பிடிச்சதுன்னா தேவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காது. அதனால அந்த தேவர்கள்லாம் பார்த்தார்கள், அப்படியே மாற்றிக்கொண்டே வந்தார்கள். தந்தேவா ஆஹுதி பாப்மானமபாத்னன் ஸ்வாஹான்னு சொல்லி ஆகுதி, நாம் ஒரு பொருளை சமர்ப்பணம் பண்ணுறோம், அந்த பொருள் இடத்துல பாவம் மாறிட்டு ஆகுதினாய் யஜ்ஞேனா. இந்த பொருள் பார்த்தது இந்த ஹோமத்தினால தானே எனக்கு அங்கே வேலை, அதனால நான் அதுக்கு போகிறேன் பாவத்தை. யஜ்ஞஸ்ய தட்சிணாபிஹி, இந்த யஜ்ஞம் பார்த்தது பணம் இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண போகிறார், அதனால பணத்துக்கு பாவம் போச்சு. சரி, இந்த பணம் பார்த்தது என்னை சொல்லி வாங்கிக்கிறவர் யாருப்பான்னு பிராமணர் தான். தட்சிணானாம் பிராமணேனா. இவன் பார்த்தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்ருதி ஸ்மிருதி புராண இத்திஹாசங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதனால நான் இதை அனுஷ்டானம் பண்ணுறேன். தட்சிணானாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபி. எந்த இது வழி வகுத்து கொடுத்ததோ அதுக்கே பாபத்தை கொடுத்தான். அது பார்த்தது அந்த வேதம், அந்த புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தது. இவன் வாயாலேயே திருப்பி திருப்பி சொன்னால் உலகம் புனிதமாகும். தட்சிணானாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபிச்சந்தசானி ஸ்வாத்யாயேன அபஹத பாப்மா ஸ்வாத்யாயோ தேவ பவித்ரம் வாயேதத். இவன் வாயிலேயே தினமும் இந்த மந்திரங்களை சொல்ல சொன்னோமே ஆனால் உலகமும் பவித்திரமாகவும் இவனும் சுத்தமாவான் அப்படின்னு வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அருண காட்டகம்ங்கிறதுல சகவைங்கிற பிரச்சனத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு இது வருது.
அதனால இப்போ நம்ம பாபத்தை கண்டு நிறைய பயப்பட வேண்டியிருக்கு. அதுக்காக தான் பிராயஷ்சித்த கர்மாக்கள்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குருநயேத். தேச பிரஜைகள் செய்யக்கூடிய பாபம் ராஜாட்ட போகும். ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம். ராஜா பண்ற பாபம் யார்கிட்ட போகும்னா வேதம் படிச்சவாளை கூட்டு அவன் கொடுத்துருவான். ராஜபாபம் புரோஹிதம். சரி, பெண்கள் செய்கிற பாபம் கணவனை போய் சேரும். சிஷ்யன் செய்கிற பாபம் குருவை போய் சேரும். அதனால இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிராயஷ்சித்தமாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வழிபாடுகளில் நாம் கலந்து கொண்டு ஒரு 2-3 மணி நேரம் இந்த வழிபாடு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு 5 நிமிஷம் நம்ம எந்த சிந்தனையுமே இல்லாமல் நம்ம மனம் அசைவற்ற தன்மையாக இருக்கும். அதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமே ஆனால் தெரியும். ஆனால் நாம் இப்போ 108 காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு எங்கெங்கேயோ புத்தி போகும். ஆனால் இந்த கூட்டு வழிபாட்டில் நாம் என்ன ஒரு பலம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்லும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தன்னை அறியாமல் அந்த மனசு அப்படியே லயிக்கும். அந்த லயம் உங்களுக்கு நமக்கு பரிபூர்ண ஒரு ஆத்ம லாபத்தை கொடுக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதற்காகத்தான் தொடர்ந்து தர்ம கர்ம அனுஷ்டானமாக இதை எல்லா மடங்களிலும் மடாதிபதிகளும் மகாருத்ரம் சண்டி ஹோமம் சத சண்டி ஐந்து சண்டி சண்டி இப்படியெல்லாம் வைத்து கொண்டு வருகிறார்கள். நாம் அதை ரொம்ப சுலபமாக 27 நாளைக்கு தினமும் ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த 700 மந்திரத்தையும் முன்பு பின்பு செய்யக்கூடிய பூஜைகளை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே சேர்த்து அமைத்து இந்த இடத்துல நடக்கிறது. இது பெரிய தபஸ் பூமி. கிட்டத்தட்ட எத்தனையோ வேத பாராயணம் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பாடல்கள் பஜனைகள் நாம சங்கீர்த்தனங்கள்லாம் குருஜி ரொம்ப இங்கே இருந்து எல்லாரையும் ஈடுபடுத்த வைக்க சொல்லி, ஒரு சின்ன கலைஞராக இருந்தால் முதல்ல இந்த மைடில் தான் ஏறி பாட வைப்பார். சின்ன பையனாக இருந்தால் கூட பக்கத்தில் உட்காந்து வச்சு நீ 4 பாட்டு பாடுவார். அவருக்கு இன்றைக்கி 400 பாட்டு பாடி உலகம் பூரா பிரசித்தமாக இருக்கிறவா நிறையா பேர் இருக்கார். அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தர்மம் தழைக்கணும்னா இந்த ஹோமமானது நடைபெறணும். இது தொடர்ந்து நடந்தாதான் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். ஹோமங்கள் நடக்க தான் நல்ல மழை பெய்யும். அப்போ தான் தானியங்கள்லாம் சமிருத்தியாக வளரும், உலகம் சுபிக்ஷமாக இருக்கும்னு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அனைவருமே ஒரு ரிஷி பரம்பரைகளை சார்ந்தவர்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடாக இதை செய்வதனால அனைத்துலகமும் சுபிக்ஷமாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த பயங்கள்லாம் வேறு இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும்னு சத்குருநாதர்களிடத்திலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினிடத்திலும் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதியை தொடங்குவோமாக. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. சமர்ப்பயாமி நம ஸ்வாஹா. பிரம்மகீத ஜனனி வர்ணாஸ்ரம விதாயினி நிஜாஜ்ஞா ரூபணிகமே புண்ணியபலே श्रुतिसीमन्त सिन्दूरीकृत पादाब्ज धूलिके सजलागम संदोह शक्ति संपुट मौक्तिके पुरुषार्थप्रदे पूर्णे भोगिनी भुवनेश्वरी अंबिके अनादिनिधने हरिब्रह्मेन्द्र सेविके नारायणी नमः. चंद्रमापामाय चंद्रमसायतनं वेदा आपो वै चंद्रमसायतनं चंडिका परमेश्वरी नमो नमः. पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा. तिस्रः पुरस्तात् त्रिपथा विश्वजर्षणि अत्रागताक्षरा सन्निविष्टा अधिष्ठायी नाम जला पुराणी महत्तरा महिमा देवतानां नवयोनीर्नवचक्र
त्रिंशदाहोनत्रिंशत् चत्वारिंशदधित्रत्वमिधावुषतीरिव मातरो मा विशन्तु ऊर्ध्वज्वलज्वलनज्योतिरग्रे तमो वै विरश्चीनमजरं तत्र यो भूत् आनन्दनं मोदनं ज्योतिरिन्दोरेतां वै मण्डलाण्डयम् पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति साङ्गायि राजुधानि दवानानि सशक्तिपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डायै नित्यचण्डिका परमेश्वरी भुवनेश्वरी पराभट्टारिकायै नमो नमः वृद्धपुष्पाक्षतकुङ्कुमफलदां स्वाहा भो वायवे चान्तरिक्षाय नमः देव स्वाहा सुवरादित्याय दिवे नमः देव स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते च स्वाहा இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க